அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போருங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கிட்டே இருக்குது. இருதரப்புலையும் தாக்குதலுங்கிறது சுத்தமாக நிறுத்தப்படவே இல்லை. அதுலேயும் ஈரான் பார்த்திங்கன்னா தன்னுடைய தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்கு இஸ்ரேல் மேலே. இஸ்ரேலை நோக்கி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரப் தேசங்கள்லேயுமே அதோடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபுஜைரா அப்படிங்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய மிக முக்கியமான ஆயில் ஜோனில் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க ஈரான். ஈரானுடைய ட்ரோன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் அதோடைய டிப்ரேசிங் அப்படிங்கிறது ஆயில் டேங்க்ஸில் பட்டு தீ பிடிச்சிருக்கு. அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு யுஏஇ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. துபாய்க்கு போகக்கூடிய அத்தனை ஃப்ளைட்ஸுமே கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறதா நியூஸ் அப்படிங்கிறது வந்திருந்தது. இந்த வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி சுற்றி வளைச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈரான். ஒரு மிகப்பெரிய அளவுக்கான எக்கனாமிக் க்ரைசிஸை உருவாக்கணும், அதன் மூலமாக அமெரிக்கா எந்த அளவுக்கு தவறு செஞ்சுருக்கு அப்படிங்கிறத காட்டணும்னு ஈரான் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு ஈரான் தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்களை வைக்கிறாங்க. ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் உலகம் முழுக்க ஒரு மூச்சுத்திணறலை ஈரான் முயற்சிப்பதுங்கிறது ரொம்ப தவறானது அப்படிங்கிறதையும் கண்டிக்கவும் செய்கிறாங்க. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்தில் ஈரானுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஃபோனில் அழைச்சி தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஈரானுடைய போர்க்கப்பலுங்கிறது இந்தியன் ஓஷனில் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக பிஎம் ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கக்கூடிய போஸ்ட்டில் இந்தியன் நேவி இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, இது இன்டர்நேஷ்னல் பார்டரில் நடந்த ஒரு விஷயம், 2 நாடுகளுக்கு நடுவில் போர் நடக்கும்போது நாம் அதில் தலையிட முடியாது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நாம் கூட கடந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னு. அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். அது இந்திய எல்லையில் நடக்கலை, அது இன்டர்நேஷ்னல் பார்டரில் தான் நடந்திருக்கு. ஆனாலும் இந்த பிராந்தியத்தில் மிக முக்கியமான ஒரு நாடாக இந்தியா இருக்குது. அதோடைய எல்லையை கடந்து நடந்திருந்தாலும் அந்த இடத்துல நாம் குரல் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க வந்தது நம்மளுடைய அழைப்பின் பேரில். அப்படி ஒரு ஆபத்து அவங்களுக்கு நடக்கும்போது அந்த மாதிரியான விஷயத்துக்கு நாம் நம்மளுடைய வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் கபில் சிபல் மாதிரியான தலைவர்கள் இந்த விஷயத்தில் பேசியிருக்காங்க. இப்படி ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போருங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் பல அதிர்வுகளை உருவாக்கியிருக்கு. அந்தந்த நாட்டுகளுடைய அரசியல்லையுமே சலசலப்பை உருவாக்கியிருக்கு. இந்த போர் அப்படிங்கிறது இஸ்ரேலால் தொடங்கப்பட்ட ஒரு போர். அந்த போரில் அமெரிக்காவை அவங்க இழுத்து விட்டுருக்காங்க. ஈரானுக்கு எதிராக ஒரு போரை தொடங்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய பல நாள் கனவு, பல வருட கனவு. அந்த கனவை இப்போ நிஜமாக்கிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இந்த போருங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து அவங்களுடைய வரலாறு முழுக்க போர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு சில போருங்கிறது அவங்களை நோக்கி வந்த போராக இருக்கும், டிஃபென்ஸ் மோடுக்கு போய் அவங்க போர் செஞ்சுருப்பாங்க. ஒரு சில போருங்கிறது அவங்க தொடங்கினா ஒரு போராக இருக்கும். அப்படி ஒரு போர் தான் இந்த ஈரான் போராக பார்க்க முடியுது. ஏன்னா ஈரான் முதல் தாக்குதலை, முதல் அடியை எடுத்து வைக்கலை. முதல் அடி அப்படிங்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புக்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அதற்கு ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய விதமாக தான் ஈரான் போரில் இறங்கினாங்க. அது இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் தொடர்ந்து அவங்க தான் போர் செய்யணுங்கிற ஐடியாவோடு இருக்காங்க. அரபு நாடுகள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சாலும் இஸ்ரேல் தான் போரை தொடங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு அரபு தேசத்தில் இருந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வைக்கப்படுது. அதை நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உண்மையாகவும் இருக்குது. ஏன்னா பல போர்கள் அவங்க தொடங்கினதாக இருக்குது. உளவு சார்ந்த பல சம்பவங்கள் அவங்க செஞ்சதாக தான் இருக்குது. ஏன் இப்படி ஒரு போருங்கிறத அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிறதுடைய ஐடியாலஜிக்கு கீழே தான் இவ்வளோ போர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதை அவங்களுடைய தலைவர்களே பல சமயங்களில் உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த அகண்ட இஸ்ரேல்னா என்ன? இதுதான் இஸ்ரேலுடைய மேப். 1948 இஸ்ரேலுடைய மேப் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது இது இப்படி இருக்குது. இது இன்னும் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டே இருக்குது. அந்த எக்ஸ்பேன்ஷனை குறிக்கக்கூடியது தான் இந்த அகண்ட இஸ்ரேல். எந்த அளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆக போகுதுன்னா இந்த மேப்பை பாருங்கள். இஸ்ரேலுடைய படை வீரர்களில் பல பேர் அவங்களுடைய பேஜஸில் யூஸ் பண்ணக்கூடிய மேப். அதே மாதிரி இஸ்ரேலில் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக பேசக்கூடியவங்க இந்த மேப்பை வச்சு தான் இதுதான் எங்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்டாக, கடவுள் கொடுக்கக்கூடியதாக சொன்ன லேண்ட் இது, இந்த லேண்ட் எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. இப்படி ஏதோ ஒரு சில மக்கள் மட்டும் இல்லை,
இஸ்ரேலை ஆட்சி செய்பவர்களே இதே மாதிரியான ஒரு எண்ணத்தோட தான் இருக்காங்க. இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவர் பெட்சலேல் ஸ்மோட்ரிச். இவர் பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறார். அந்த நிகழ்வில் அவர் ஒரு போடியத்தில் நின்று பேசுகிறார். அந்த போடியத்தில் இருக்கக்கூடிய மேப்பை பாருங்கள். இந்த மேப்புங்கிறது இஸ்ரேலுடைய மேப்பாக அஃபிஷியலாக அவரே ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த போடியத்தில் பேசிகிட்டு இருக்கார். இந்த கிரேட்டர் இஸ்ரேல், அதாவது அகண்ட இஸ்ரேல்னு இவங்க காட்டக்கூடிய மேப்புங்கிறது எந்தெந்த நாடுகளை உள்ளடக்கிய ஒன்றா இருக்குது. எகிப்தில் கொஞ்சம், சவுதியில் பாதி, ஈராக்கில் முக்கால்வாசி, அதுக்கப்புறம் ஜோர்டான், லெபனான், சிரியா, இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுத்த மாதிரியான ஒரு மேப்பு தான் இவங்க காட்டக்கூடிய அந்த மேப்பு. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு எங்களுக்கு எங்களுடைய கடவுளால் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குதத்தம் கொடுத்த ஒரு இடம், அது எங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நம்பிக்கை. ஸோ பிப்ளிக்கலாக, அதாவது இவங்களுடைய தோராவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த நிலப்பரப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சைப்ரஸ் நதிக்கும் நைல் நதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் முழுக்க உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு இவங்களுடைய தோராவில் இவங்களுடைய கடவுளான யாவே வந்து இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இவங்க ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இஸ்ரேலுடைய கொடியை கூட இதை ப்ரெசென்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஒயிட் கிளாத்தில் 2 ப்ளூ லைன் இருக்கும். அந்த 2 ப்ளூ லைனுக்கு நடுவில் டேவிட் ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2 நதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு யூத நிலம் தான் இந்த யூத நாடு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கொடியே ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்குனதாக கூட சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு என்னடா இவ்வளோ பெருசாக எடுத்துக்க போகிறாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல. அதுக்காக தான் இவ்வளோ போரும் இவங்க நிகழ்த்துறாங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து காசாவிலையும் வெஸ்ட் பேங்க்லேயும் ஏகப்பட்ட இனவழிப்பு அப்படிங்கிறத இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே பாலஸ்தீனியர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறதெல்லாம் இதன் அடிப்படையில் தான். காசாவில் வெஸ்ட் பேங்க்கில் பார்த்திங்கன்னா எல்லோ லைன் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும். இந்த எல்லோ லைன் அப்படிங்கிறது என்னென்னா, உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையெலாம் வரையறுக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துக்கு மேலே வந்து பாலஸ்தீனியர்கள் இருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து யூதர்கள் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பார்டராக இந்த எல்லோ லைன் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம், ஏன் ஒரு சில மாதங்களில் கூட இந்த எல்லோ லைன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து இஸ்ரேலுடைய படைங்கிறது இந்த எல்லோ லைனை அதிகமாக்கிக்கிட்டே வராங்க. அப்படி அதிகமாக்கின இடங்களில் இஸ்ரேலுடைய செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஒன்று அது இராணுவ தளமாக மாறுது, இல்லை அப்படின்னா மேக் ஷிஃப்ட் ஹவுசஸை வந்து அங்கே பில்ட் பண்ணி அங்கே இஸ்ரேல் மக்களை வந்து குடியமர்த்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய நிலத்தில் இருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. 1948-50 காலங்களில் நக்பா அப்படிங்கிறது வந்து இதே பாலஸ்தீன மண்ணில் நடந்துச்சு. 3-7 லட்சம் பாலஸ்தீனியர்கள் இந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அந்த இடங்களில் தான் பாலஸ்தீனியர்களுக்கு பதிலாக இந்த யூதர்களுடைய குடியேற்றம்ங்கிறது நடந்துச்சு. அதே மாதிரியான ஒரு வெளியேற்றம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு பெரும் வித்தியாசம்னா, இங்கேருந்து அவங்க வெளியேற்றப்படுவதை விட அவங்க அங்கே கொன்று குவிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான கசப்பான உண்மையாக இருக்குது. இது எப்படி செய்ய முடியும்? ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி அவங்க வரக்கூடாது, எப்படி இன்னொரு எல்லைக்குள்ளே அவங்க போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இங்கே தான் இஸ்ரேலுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். உலகத்திலேயே ஒரு பார்டர் சரியாக வரையறுக்கப்படாத ஒரு நாடு எதுனா அது இஸ்ரேலாக தான் இருக்க முடியும். அவங்க இதுவரைக்கும் அவங்களுக்கான பார்டர் எது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லவும் இல்லை, ஒத்துக்கவும் இல்லை. UN வரையறுத்த எல்லையையும் அவங்க முழுசாக ஏற்றுக்கவும் இல்லை. அதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1945-47 காலகட்டத்துக்கு போகணும். இதை பற்றின முழுமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். நம்ம ஒரு தனி சீரீஸாகவே போட்டிருந்தோம், பாலஸ்தீனர்களுடைய வரலாறு, யூதர்களுடைய வரலாறுன்னு. நீங்கள் அந்த வரலாறு சீரீஸை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனுங்கிறது கிடைக்கும். நான் இப்போ அதை வந்து வேகமாக கடந்து போகிறேன். 20ஆம் நூற்றாண்டில் தியோடர் ஹெர்சல் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் வியன்னா மாதிரியான பல இடங்களில் யூதர்கள் வெளியேற்றப்படுவது, யூதர்களுக்கு எதிரான நிகழ்ந்த கொடுமைகள் இதெல்லாம் பார்த்து யூதர்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட் உருவாகணும், தனி நாடு உருவாக்கப்படணும், அந்த நாடு யூதர்களுடைய கைகளுக்குள்ள இருக்கணும், அப்படி இருந்தால் தான் யூதர்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு ஒரு யோசனையை முன்வைக்கிறார். அதுதான் ஜியோனிசம் அப்படின்னு வளர ஆரம்பிக்குது. முதல்ல அர்ஜென்டினாவுடைய ஒரு இடத்துல தான் இவங்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கணும்னு யூதர்கள் வந்து யோசித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் இல்லை நம்மளுடைய பூர்வீகம்ங்கிறதே எங்கே இருக்குன்னா மிடில் ஈஸ்டில் தான் இருக்குது, அங்கே தான் நமக்கான வரலாறுலாம் இருக்குது, அதனால் அந்த இடத்துல வந்து நமக்கான ஒரு நாட்டை உருவாக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ பாலஸ்தீனம் அப்படிங்கிற இந்த இடத்துல அவங்க தங்களுக்கான நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து வாங்குறாங்க. விவசாயிகளாக வந்திருக்கோம், விவசாய நிலம் வேணும் அப்படின்னு ஏக்கர் கணக்கில் நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து வாங்குறாங்க. இப்படி நிலத்தை வாங்கிறதுக்காகவே டொனேஷன்லாம் உலகம் முழுக்க இருந்து யூதர்கள்கிட்ட இருந்து பெற்றாங்க இந்த ஜியோனிஸ்ட் மூமெண்ட்.
ஸோ இந்த மூமெண்ட் மூலமாக நிறைய நிலம் வாங்கப்பட்டு அந்த நிலங்களில் யூத குடியமைப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அப்படி குடியேறின யூதர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் நடுவில் அப்பத்திலேருந்து கிளாஷ் அப்படிங்கிறது உருவாகுது. சரியாக 1945 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது உருவாகுது. அப்போது பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பகுதி இருக்குது. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலஸ்தீனர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு சுமூகமான ஒரு முடிவை எடுக்காமல் நீங்களே அதுக்கான ஒரு சொல்யூஷனை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறதுக்கான தயாரிப்பில் இருக்காங்க. அவங்களே இந்த முடிவு எடுத்து கிளம்பிட்டாங்களான்னு பார்த்தா அவங்களுடைய முடிவு இருந்துச்சு. அந்த முடிவை நோக்கி நகர்த்தினதில் யூதர்களுடைய பங்கும் இருந்துச்சு. ஏன்னா பிரிட்டிஷுக்கு எதிராக இவங்களே புரட்சியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடாது, எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான புரட்சியை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணி வச்சுருந்த அந்த இடத்த ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற முடிவுங்கிறது எடுக்கப்படுது. யுனைடெட் நேஷன்ஸில் இதற்கான ஒரு முன்முடிவுங்கிறது கொண்டு வரப்படுது. அப்படி 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி நாடுங்கிறது உருவாக்கப்படுது. உருவாக்கப்பட்ட 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை அமெரிக்கா அங்கீகரிக்கிறாங்க. அமெரிக்கா அங்கீகரித்ததுக்கப்புறமா மற்ற உலக நாடுகளும் ஒவ்வொருத்தரும் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தனி நாடாக உருவானப்போ அந்த நாட்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி அரப் கண்ட்ரிஸ் இஸ்ரேலுக்கு எதிரான போருங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அந்த போரில் அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் எதிர்த்து ஜெயிச்சு இஸ்ரேல் தனி நாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றுட்டாங்க. ஆனால் அவங்க தனி நாடாக உருவாகினாங்க இல்லையா, அப்போது ஒரு பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு. பாலஸ்தீனியர்களுக்கும் நிலம்ங்கிறது சொந்தமாக இருந்தது, யூதர்களுக்கும் நிலம் அப்படிங்கிறது சொந்தமாக இருந்துச்சு. எப்படி இந்த நாட்டை பிரித்து கொடுக்குறது அப்படிங்கிற கொஸ்டின் வந்தப்போ யூஎன் அதுக்கு தலையிட்டு இதெல்லாம் ஓ எல்லை, இதெல்லாம் இவங்க எல்லை அப்படின்னு ஒரு எல்லையை வரையறை செஞ்சு இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க, பாலஸ்தீனத்துக்கும் கொடுத்தாங்க. இந்த வரையறைக்கு உட்பட்ட நிலங்களில் நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. இந்த முடிவுக்கு இஸ்ரேலுக்குள்ள குழப்பங்கிறது இருந்துச்சு. நிறைய பேர் இந்த முடிவை எடுத்துக்கக்கூடாது, நாம் இன்னும் ஃபைட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு நாடு ஃபுல்லாக உருவாக்கணும் அப்படின்னு ஃபைட் பண்ணாங்க. ஒரு சில பேர் இல்லை இப்போதைக்கு இதை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்க. அப்படி இஸ்ரேலுடைய ஃபவுண்டிங் ஃபாதராக இருக்கக்கூடிய பென் குரியன், அவர் தான் இஸ்ரேலுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அவர் இந்த முடிவை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார். ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் அவருக்குள்ளேயும் இஸ்ரேலுடைய எல்லைங்கிறது இது கிடையாது, இதை விட பெருசாக போகுது அப்படிங்கிறதா இருந்துச்சு. தன்னுடைய மகனுக்கு இந்த சமயத்தில் அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் இப்போதைக்கு நமக்கு ஒரு நாடு தேவை, இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டா அது நமக்கு கிடைக்காம போயிடும், அதனால் இப்போ இதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய எல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த கடிதத்தை அவர் எழுதுகிறாரு. இந்த கருத்தை அதில் பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லை, இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவானதுக்கப்புறமா டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை இஸ்ரேல் தயாரிக்கிறாங்க, இஸ்ரேலுடைய தலைவர்கள் தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரித்தப்போ அதில் ஒரு ஷரத்தில் இஸ்ரேலுடைய எல்லை எது அப்படிங்கிறத வரையறை செய்யக்கூடிய ஒரு ஷரத்துங்கிறது இருந்துச்சு. பென் குரியன் என்ன பண்ணுறாருன்னா பர்பஸாக அதை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சம்பவங்கிறது அஃபிஷியலாக வரலாற்று பூர்வமாக ரெக்கார்டான ஒன்று. பென் குரியன் பர்பஸாக அதை நீக்க சொல்கிறார். ஏன்னா நீங்கள் ஒரு எல்லைங்கிறத அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இஸ்ரேலுடைய எல்லையாக மாறிடும். அப்படி இருக்கக்கூடாது, இஸ்ரேலுக்குன்னு ஒரு எல்லை கிடையாது, இஸ்ரேலுக்கான எல்லைங்கிறது வருங்காலம்தான் முடிவு செய்யும், இப்போ நீங்கள் அதை வரையறை செய்யக்கூடாது அப்படின்னு வாதாடி அந்த ஷரத்துங்கிறத அவர் நீக்கிறாரு. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டாக்குமெண்ட்டில் இஸ்ரேலுக்குன்னு ஒரு எல்லை அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இஸ்ரேலுக்கு அஃபிஷியலாக ஒரு எல்லைங்கிறதே இல்லாததுனால இதெல்லாம் எங்கள் எல்லை தான், இதெல்லாம் எங்கள் எல்லை தான் அப்படின்னு எப்போ வேணால் எந்த ஒரு எல்லையை வேணால் அவங்களால கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதுதான் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வார் அப்படிங்கிறத இந்த பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமையுது. இது ஒவ்வொரு சமயத்துலேயும் இஸ்ரேல் அதை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு தன்னுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி செய்யுது அப்படின்னா அந்த நாட்டுக்கான பிரச்சனை வரும்போது அந்த எல்லையை மட்டும்தான் அவங்க பாதுகாப்பாங்க, அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு அவங்க ஆக்குப்பை பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொலனைசேஷனுங்கிறது முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா உலகம் முழுக்க இதான் நிலைமையாக இருக்குது. டிஸ்பியூட் இருக்கலாம், ஒரு எல்லைக்கான பிரச்சனைங்கிறது இருக்கலாம், இது எனக்கு சொந்தமாக உனக்கு சொந்தமாக அப்படிங்கிற சண்டை நடக்கலாம். அந்த சண்டைக்குள்ளே அந்த எல்லைக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்களே தவிர மொத்த நாடையும் கேப்சர் பண்ணுறது இல்லைன்னா நாட்டுடைய ஒரு பெரும்பகுதியை கேப்சர் பண்ணுறதெல்லாம் நடக்காது. ஆனால் நீங்கள் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அது உல்ட்டாவாக நடக்கும். அரப் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை அங்கீகரிக்கிறதுக்கு தயாராக இல்லை, தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னே பிளான் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் 1967 எகிப்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் டெரான் அப்படிங்கிற ஒரு பகுதியை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் டெரான் வழியாக தான் இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் சேரும்.
அது எகிப்து வழியாக தான் போகுதுங்கிறதுனால எகிப்து வந்து அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ண உடனே இஸ்ரேல் வந்து கணிச்சிட்டாங்க, எப்படியும் இந்த அரப் நேஷன்ஸ்லாம் நம்மளை தாக்க போகுது அப்படின்னு சொல்லி. இமிடியேட்டாக அவங்க ஒரு தாக்குதலை தொடங்கிறதுக்கு முன்னாடி நாம் தொடங்குவோன்னு தாக்குதலை தொடங்குறாங்க. அதுதான் 6 நாள் போர், 6 days வார் அப்படின்னு நடந்துச்சு. இந்த போரில் இஸ்ரேல் அவங்களுடைய டெரிட்டரியை இன்னும் பெருசாக்குனாங்க. எகிப்துடைய சீனாய் பெனின்சுலா, ஜோர்டானுடைய வெஸ்ட் பேங்க், காசா ஸ்ட்ரிப், அதே மாதிரி சிரியாவுடைய கோலான் ஹைட்ஸ், இது எல்லாமே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இது எல்லாம் எங்களுடைய டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சீனாய் பெனின்சுலாங்கிறது எகிப்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது எப்படியா திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிறத எகிப்து தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் யுஎஸோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்து கேம்ப் டேவிட் அக்காட்ஸுங்கிறதுல சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் சீனாய் பெனின்சுலாங்கிறது முழுமையாக எகிப்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்துச்சு. ஆனால் எகிப்துக்கு திரும்ப கொடுத்த இஸ்ரேலுங்கிறது மற்ற இடங்களை தொடர்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள்லாம் கூட இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறத அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமாக அங்கே வந்து டெரர் அட்டாக்குங்கிறது இருக்குது. அங்கேருந்து எங்களுடைய நாடை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அதனால தான் அந்த இடத்தெல்லாம் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி டெரர் அட்டாக்ஸ் போர்வையில் மற்ற நாடுகள் எங்களை தாக்குறாங்க அப்படிங்கிற போர்வையில் அந்த நாட்டுக்கு உட்பட்ட எல்லைகளை தனக்கு சொந்தமாக்குறதுங்கிறது இஸ்ரேல் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒன்றா இருக்குது. இது அவங்க எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே தான். கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த கான்செப்டுங்கிறது இஸ்ரேலுக்குள்ளே ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய ஒன்று. குறிப்பாக ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இதே எண்ணத்தோடு தான் செயல்படுறாங்க. இதுக்காகவே தொடர்ந்து செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர்கள்லாம் இஸ்ரேலில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா டேனியல் அவேஸ், இவங்க இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்காகவே தொடர்ந்து செயல்படக்கூடியவங்க, அதற்காகவே ஃபண்டை திரட்டக்கூடிய ஒருத்தங்களாக இருக்காங்க. The next stage is establishing Jewish communities in Gaza itself, in the city of Gaza, and in Gush Katif, and Elei Sinai, Nisanit, Dugit, Far Darom, Morag, Netzarim, and Shirat Hayam, Kfar Hayam, all the beautiful places that I saw with my own eyes. We want to return there. இவங்க பிபிசி மாதிரியான தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில் நேரடியாக இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நேதன்யாஹூ நான் செய்யக்கூடிய வேலையில் சந்தோஷப்படுறாரு, நான் எப்படி கிரேட்டர் இஸ்ரேலுங்கிறத கனவு காண்றனோ அதே மாதிரி தான் நேதன்யாஹூ யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நேதன்யாஹூ மறுக்கவே இல்லை. ஒரு பேட்டியில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷன் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு இன்டெரக்டான கேள்வி வைக்கப்படும் போது நான் அப்படி ஒரு விஷனில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை நேதன்யாஹூ அவர்களே சொல்லியிருப்பார். அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க கூட இதே மாதிரியான சிந்தனையோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்படி ஒரு போடியமில் நின்று பேசுகிறதுக்கு கூட காரணமாக இருக்குது. இந்த கிரேட்டர் இஸ்ரேல் கான்செப்ட் அப்படிங்கிறது யூத எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு மத்தியில் மட்டும் கிடையாது, கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் இதே மாதிரியான கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்குது. பைபிளில் இப்படி ஒரு ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ப்ராமிஸ் லேண்டுங்கிறது யூதர்களுடைய கைகளுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வருவார். அப்படி மறுபடியும் திரும்ப வந்து இந்த பூமியை மறுபடியும் புனிதமாக்குவார் அப்படிங்கிறது கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரீமிஸ்டுடைய எண்ணமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலுடைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணவும் செய்கிறாங்க, ஃபண்டு உதவியெல்லாம் கூட வழங்குறாங்க. இதை யூதர்களே ஒத்துக்கிறாங்க. ஒரு யூத ரபி வந்து இதை அக்னாலஜ் பண்ணி பேசின வீடியோ தான் இந்த வீடியோ. Christians evangelists here in America, which almost all of them are Republicans, they probably all going to vote for Trump, and they are very pro-Israel. ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கு உதவக்கூடிய கிறிஸ்தவர்களை பற்றி இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இவங்க பாட்டுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையில் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சந்தோஷமான ஒன்று தான் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அவங்க பேசுகிறாங்க. They all believe that once we will go back to the Holy Land and J.C. Penney will show up to redeem the world, he will put us all to be burned in hell. That's what they believe. Because we never accepted him and we won't accept him. இயேசு கிறிஸ்து மேலேயும் நமக்கு நம்பிக்கை கிடையாது, கிறிஸ்டியானிட்டி மேலேயும் நம்பிக்கை கிடையாது, நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸையும் நம்ம பெருசாக நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த யூத எக்ஸ்ட்ரீமிஸ்டுடைய எண்ணமாக இருக்குது. They just have the wrong identity of the Messiah. That's it. They believe that it's actually JC. They never watch my debate with a Christian professor. They would watch it quickly. They would dump all their Christian symbols, you know where, because it would be so obvious that it's all fake. யூதர்கள் கிறிஸ்தவர்களை இப்படி பார்ப்பதுங்கிறது இது புதுசு கிடையாது, வரலாறு முழுக்க தான் நடந்திருக்கு. வரலாறில் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் பெரிய அளவுக்கு போர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. யூதர்களையும் இஸ்லாமியர்களும் ஒரே தட்டில் வச்சு தான் கிறிஸ்தவர்கள் வந்து எடை போட்டாங்க.
அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா இந்த ப்ராமிஸ் லேண்டுன்னு, இந்த ப்ராமிஸ் லேண்ட் அப்படிங்கிறதுக்காக யூதர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவ தேசங்கள் பெரும் போர்லாம் எடுத்துச்சு. அந்த போர்களை குருசேட் வார்ஸ் அப்படின்னு வரலாறில் சொல்லுவாங்க. இந்த குருசேட் வார்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயிலான சீரீஸ் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அந்த சீரீஸில் உங்களுக்கு அந்த குருசேட் வார்ஸுங்கிறது எப்படி இன்னைக்கு வரைக்கும் வெவ்வேறு விதமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலிருந்து கிளியராக புரிய வரும். சரி, ஓகே பிக் பாஸ், இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற கான்செப்டை அடிப்படையாக வச்சு தான் மிடில் ஈஸ்டில் தொடர்ந்து போர் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கான காரணமாக இஸ்ரேலுங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது வைக்கப்படுது. வரலாறு முழுக்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்கிறதுக்குமான வாய்ப்புங்கிறது இருக்குது. இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் அப்படிங்கிறது இருக்குது. நல்ல விஷயம். தொடர்ந்து இது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நமக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறத உருவாக்கும். அஸ் அ கம்யூனிட்டியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி பல விஷயங்களை நம்ம கற்றுப்போம். அடுத்து இந்த குருசேட் வார்ஸுடைய சீரீஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.